நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது சில்லி சிக்கன். தேவையான பொருட்கள் என்னென்னா, பச்சை மிளகாய் வந்து 4 எடுத்து நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 20 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு குடமிளகாயில் பாதி நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் 1. இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன், அதாவது இது வந்து இலை மட்டும். இது வந்து அந்த வெங்காயத்தோடு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு முட்டை. இதுக்கு தேவையானது வந்து அதாவது மைதா, சிக்கன். மைதா வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து 1/2 kg. இதுக்கு தேவையானது நம்ம கெச்சப், சோயா சாஸ், சில்லி சாஸ், இந்த 3மே நம்ம யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன், அதாவது போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து தேவையானது என்னென்னா, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு எக்கு வந்து நம்ம உடைச்சிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று இதில் வந்து நம்ம மைதா மாவில் டிப் பண்ணியும் நம்ம எடுக்கலாம், அதாவது இந்த மாதிரி நம்ம டிப் பண்ணியும் எடுக்கலாம், மிக்ஸும் பண்ணிக்கலாம். நான் வந்து மிக்ஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்கலாம். இது வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுக்கிறேன். சிக்கன் வந்து என்னென்னா எக்கு போட்டுக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு கடாயில் நம்ம வந்து ஆயில் வந்து ஊற்றிருக்கோம். நல்லா காஞ்சிடுச்சு. இது வந்து போன்லெஸ் சிக்கன். நம்ம ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். நம்ம இதே ஆயிலே ஊற்றிட்டா போதும். சிக்கன் வந்து நம்ம இந்த மாதிரி பொரித்து வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இந்த சிக்கனையே நம்ம வந்து நார்மலாகவே சாப்பிட்லாம். நம்ம வந்து இப்போது அதாவது ஸ்ப்ரிங் ஆனியன், கார்லிக்கெல்லாம் போட்டு பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த கார்லிக் தான் வந்து இந்த சில்லி சிக்கனுக்கு வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார்லிக் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கார்லிக் ஃபஸ்ட்டு போடுறேன். கார்லிக் நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுத்து நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம்.
பச்சை மிளகாய், கார்லிக் இந்த ரெண்டுமே வந்து இந்த சில்லி சிக்கனுக்கு வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். இது நல்லா வெடிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். அதாவது நார்மலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் போட்டிருக்கேன். அது இல்லாமல் ஸ்ப்ரிங் ஆனியனில் அந்த கீழே இருக்கிற அந்த ஆனியனையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது குடமிளகாய் இதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம காரத்துக்கு வந்து சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்கிறதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இது வந்து லைட்டாக இருந்தாவே போதும். இப்போ நம்ம கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்தளவுக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லா சிக்கனையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போது 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம பார்க்கலாம், எடுத்து பார்க்கலாம். நல்லா அதாவது மிக்சிங் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான சில்லி சிக்கன் ரெடி. நம்ம இது மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து தூவிக்கலாம். ஹாட்டாக சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். அன்பின் வழியது உயிர்நிலை, அக்திலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. மற்றவங்க கிட்ட அன்பா இருக்கான் பாத்தீங்களா, அவனோட உடம்பு தான் உயிரோடு கூடிய உடம்பு அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்க உடம்பெல்லாம் வெறும் எலும்பும் சதையும் தான். அதாவது நடைப்பிணம் அப்படின்னு சொல்வாங்கல்ல, அதுதான்.